கர்நாடகாவில் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் பாரதி ராஜா, பிரகாஷ், ரமேஷ்குமார் மற்றும் ராஜா. மக்களவை தேர்தலையொட்டி மகாராஷ்டிராவில் இன்று நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் பேசிய பிரதமர் மோடி, பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் கூட போட்டியிடாத கட்சிக்கு வாக்களித்து வாக்குகளை ஏன் வீணடிக்க வேண்டும் என காங்கிரஸை விமர்சித்தார். ஒரு காலத்தில் 400 எம்பிகளை வைத்திருந்தவர்கள் தற்போது 250 தொகுதிகளில் கூட வேட்பாளர்களை நிறுத்த முடியவில்லை. மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, ஏழைகளின் ஆன்மாவான அரசியல் சாசனத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். நாட்டில் நடைபெறும் தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான போர். பிரதமர் மோடியும் RSSம் அரசியல் சாசனத்தை அழிக்க முயற்சிக்கிறார்கள். காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 95வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். கர்நாடக அரசு சார்பில் பேசிய உறுப்பினர் பேசும்போது, கர்நாடக அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த மாநிலத்துடைய மக்களுடைய குடிநீர் தேவைக்காக மட்டுமே இருப்பதாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். இறுதியில் பேசிய குழுவினுடைய தலைவர் வினித் குப்தா, உச்சநீதிமன்ற ஆணைப்படி பிலிகுண்டலுவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 2.5 TMC தண்ணீரை முழுமையாக வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதனோடு இந்த கூட்டம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மற்றும் கான்கேர் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நக்சலைட்டுகளிடையே இன்று துப்பாக்கிச்சூடு சண்டை நடைபெற்றது. இதில் 3 பெண்கள் உட்பட 10 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். கர்நாடகாவில் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவை மதசார்பற்ற ஜனதாதள கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக அக்கட்சியின் தலைவர் குமாரசுவாமி இன்று அறிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தி முடிக்கும் வரை பிரஜ்வல் ரேவண்ணா கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பார். அவர் குற்றவாளி என உறுதியானால் நிரந்தரமாக கட்சியிலிருந்து நீக்குவது பற்றி முடிவு எடுக்கப்படும். இதனுடைய பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய கர்நாடக DGPக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாரதி ராஜா, பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதா? இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை எந்த அளவில் உள்ளது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. ஒரு பக்கம் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக போராட்டங்கள், மறுபுறம் மகளிர் ஆணையம் அழுத்தம் கொடுத்திருக்கிறது கர்நாடக காவல்துறைக்கு. 3 நாட்களுக்குள்ள அறிக்கை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் SIT தனது விசாரணை இன்னைக்கு தொடங்கியிருக்கு. முதற்கட்டமா அந்த வீடியோல பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த வீடியோவை யார் வெளியிட்டது, இந்த வீடியோ யார் யாரிடமெல்லாம் உள்ளது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் முடிந்த பின்னர் முறையாக வாரண்ட் பெற்று பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள விசாரணை ஆணையம் முடிவெடுத்திருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.